அவர்களுடைய இந்த நினைவு அரங்கிலே அவர் இந்த சமூகத்திலே ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே அவர் தனக்கென ஒரு தனி இடத்தை தடம் பதித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவரை இலக்கியவாதியாக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக, நல்ல ஒரு மனிதராக, நல்லதொரு ஆசிரியராக, இப்படி பன்முக பார்வையிலே அவரை இந்த அரங்கிலே கொண்டு வருவதை இட்டு பெருமகள் அடைகின்றேன். நிலவரை நீடு புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்கின்றது வள்ளுவம். நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்க வல்ல புகழை செய்தால் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமை அல்லாமல் தேவரை போற்றாது என்கின்றது இந்த குறள். அந்த குறளுக்கு இலக்கணமாய், ஒரு இலக்கியமாய், முன்னுதாரணமாய் அமரர் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. என்று நாம் இங்கு கூடியிருப்பது வெறுமனே ஓர் எழுத்தாளரின் நினைவை போற்றுவதற்காக மட்டுமல்ல. அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் கொண்டிருந்த இலட்சியங்கள், அவர் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஆற்றிய அளப்பரிய தொண்டுகள், இந்த பெண்ணின விடுதலைக்காகவும் இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காகவும் அவர் ஆற்றிய தொண்டுகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அதிலிருந்து உத்வேகம் பெறுவதற்காகத்தான் என்றால் அது மிகையாகாது. ஒரு பால பண்டிதராக, நெசவு ஆசிரியராக, எழுத்தாளராக, சமூக செயற்பாட்டாளராக, இடதுசாரி சிந்தனையாளராக என பன்முகம் கொண்ட வள்ளியம்மை அவர்கள் ஒரு தனி நபராக மட்டுமன்றி ஓர் இயக்கமாகவே வாழ்ந்தார். அவரின் வாழ்வு நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. வாசிப்பே தன் உயிர் மூச்சு என்பதை தன் வாழில் நாளில் ஆழமாக நேசித்த உத்தமி பண்டிதர் அமரர் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் ஆழமான புலமையும் பரந்த அறிவும் கொண்டவர். அவரின் எழுத்துக்களில் அந்த புலமை மிளர்கிறது. வெறும் எழுத்துக்காக எழுதாமல் சமூக மாற்றத்திற்காகவும் மானிட மேம்பாட்டிற்காகவும் தன் எழுத்துக்களை பயன்படுத்தியவர். உனக்குள் பார் லுக்வித்தின், உனக்குள்ளேதான் நன்மையின் ஊற்று உள்ளது. நீ தோண்டிக் கொண்டே இருந்தால் அது எப்போதும் பொங்கி வழியும் என்கிறார் மார்க்கஸ் அவுரேலியஸ். ஆம், இந்த வார்த்தைகள் தத்துவார்த்தமானவை, நம் அகப்பயணத்திற்கு வழிகாட்டுபவை என்ற சிந்தனைகளில் ஆழமான நம்பிக்கை உடையவர் எங்கள் அன்னை வள்ளியம்மை அவர்கள். தன்னுடைய இலக்கிய பணிகளால் ஈழத்து தமிழ் பெண் எழுத்தாளர்களில் ஒருவராக தன்னையும் அடையாளம் காட்டி நிற்கின்றார். அவரிடம் இயல்பாகவே நல்ல தேடல், ரசனை என்பன மிகுந்திருந்தன. இளம் பிராயத்திலிருந்தே எழுத்தின் மீது தீரா காதல் கொண்டிருந்தவர். காலத்திற்கேற்ற வகைகள் அவ்வக்காலத்திற்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞானம் முழுமைக்கும் ஒன்றாய் நிலைத்திடும் நூல் ஒன்றில்லை என்ற பாரதியின் வாக்கிற்கு அமைய மரபு வழி சிந்தனைகளிலும் நவீன போக்குகளிலும் ஆழமான பரந்த அறிவு மிகுந்த ஒருவராக அமரர் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் விளங்கியிருக்கின்றார். அந்த நவீன செல்நறிகளின் பால் அவர் நிறைய பரிசயம் உடைய ஒருவராகவே விழுகின்றார். பசுமையான நினைவுகளில் பன்னாகம் மெய்கண்டான். இது அவருடைய பள்ளிக்கால நினைவுகளாய் மீள்கிறது.
ஒரு பாடசாலை சமூகம், ஒரு பாடசாலை ஒரு மாணவனுடைய அல்லது ஒரு மாணவியினுடைய வாழ்க்கையிலே எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகின்றது என்பதனை அந்த நூலை வாசிக்கும் தோறும் அன்றைய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு, மாணவர்களுக்காக வழிகாட்டுகின்ற தன்மை, அந்த மாணவர்களை ஏணிப்படிகளாக ஏற்றி வைக்கின்ற தன்மை போன்றவற்றை அந்த நூல்களை படிக்கும் தோறும் நாம் உணர்கிறோம். இன்றைய ஆசிரியத்துவத்தை பற்றி சீர்தூக்கி பார்ப்பதற்கும் அது ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது. வெற்றிக்கு வழிகள் தேவையில்லை, இதுவும் அவருடைய கவிதைகள் மற்றும் நமக்கு தொழில். கவிதை நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற பாரதியின் சிந்தனை அவருக்குள்ளே ஆழமாக ஊடுருவி நின்று அவரை மரபு வழியிலே கவிதைகளை படைப்பதற்கு உந்து சக்தியை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய கவிதைகள் வெற்றிக்கு வரிகள் தேவையில்லை என்ற கவிதைகளும் மற்றும் சிறுகதை தொகுப்புகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கற்க கசடர என்கின்ற ஒரு குறுநாவலும் நமக்கு அவர் ஊடாக கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு எவ்வாறு அப்துல் கலாமுக்கு மாணவர்களை பிடிக்குமோ அதுபோல எங்களுடைய அம்மையார் வள்ளியம்மை அவர்களுக்கு சிறார்கள் என்றால் மிகவும் மகிழ்ச்சி. அவர்களை காண்பது, அவர்களோடு அளவலாவது என்பது அவருக்கு ஒரு தனித்துவமான ஆசை. அந்த வகையிலே அந்த மாணவர்களுக்கு நான் கேட்கிறேன், அவருடைய நிறைவு காலத்திலே அந்த சிறார்கள் ஆவலோடு படித்து பயன்பெறுவதற்கு பாட்டு சொன்ன கதைகள் என்ற நூலை தந்திருக்கின்றார். அந்த நூல் எங்களுடைய பாடசாலையிலே அனைத்து மாணவர்களும் விரும்பி ஆர்வமாக தந்த புத்தகங்கள் அத்தனையும் விற்பனையாகி இருக்கின்றன என்றால் அதனுடைய மொழி நடை, ஆற்றொழுக்கு, அந்த சிறார்களுக்கு வேண்டிய எழுத்து நடை, பாதி சொல்லுவார் எளிய நடை எளிய பதம், பாமரர் விரும்புகின்ற மட்டு அத்தகைய ஒரு இலக்கிய நடையை தன்னுள்ளே கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த சிறார்களுக்கு ஏற்ற, எல்லாரும் படைக்கிறார்கள், சிறுவர்களுக்குரிய இலக்கியம் சிறுவர்கள் படிக்கக்கூடியதாக அமைவதில்லை எல்லாருக்கும். ஆனால் அம்மையார் அவர்களுக்கு அது இயல்பாக கைவண்ணம், இறைவனுடைய திருவருள் என்னவோ தெரியாது கைகூடியிருக்கின்றது. அது அவருடைய வெற்றி. இது மட்டுமல்ல, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இணையர். வாழ்வின் சந்திப்புகள், இது தனது அன்பு கணவர் கே.ஏ. சுப்பிரமணியத்துடன் வாழ்ந்த அனுபவங்களை பகிர்கின்ற ஒரு தொடர் கட்டுரைகளாக விரிகின்றன. இவ்வாறு இலக்கிய பணிகளிலே பத்திரிகையின் பங்களிப்பின் ஊடாகவும் பல இலக்கிய பணிகளை அவர் ஆற்றியிருக்கின்றார். இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் உறுப்பினர், தேசிய கலை இலக்கிய பேரவையின் செயற்பாடுகளிலும் முக்கிய பங்காளி, தாயகம் சஞ்சிகையின் ஆசிரியர் குழுவிலும் இணைந்து பணியாற்றியவர். தாயகம், ஜீவநதி, முதலா எங்கள் முற்றம் போன்ற இதழ்களிலும் முகநூல்களிலும் சிறுகதைகள், கவிதைகள், வாழ்க்கை அனுபவங்கள் என்பவற்றை எழுதி வெளியிட்டு இந்த மானுடம் பயனுற வழிவகுத்த ஒரு உத்தமை. சமூக பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நெசவு ஆசிரியராக பணியாற்றிய காலங்கள் பற்றி அவர் கூறிய கதைகள் இன்றும் என் மனதிலே பசுமர தாணி போல் நீள்கின்றன. இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே அந்த மாணவிகளை சமூக முன்னேற்றத்திற்கும் சமூகத்தில் அவர்கள் தனித்து இயங்குவதற்கும் நல்லதொரு ஆசையாக இருந்து வழிகாட்டிய பெருமை அவருக்கு உரியது. அதன் இந்த கைத்தறி நுட்பங்களையும் அதன் பொருளாதார முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவர். உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும் வாழ்வியல் போராட்டங்களையும் தன் தொழில் அனுபவத்தினூடாக நன்கு புரிந்து கொண்டவர். அதனால் அங்கோ என்னவோ தெரியாது இந்த இடதுசாரிகள் கொள்கைகள் பக்கம் அவர் ஈர்க்கப்பட்டவர்.
அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்ல ஒரு மனிதராக அனைவரையும் அழைத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு நல்ல உறவினராக இந்த சமூகத்திலே வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தமர். எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் யாரையும் வரவேற்று உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கின்றதிலே அவருக்கு நிகர் எவருமே இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய வாழ்வியல் ஊடாக இந்த சமூகத்துக்கு பல புரட்சிகளை ஏற்படுத்தியவர். தன்னுடைய இளமை காலத்தில் இருந்து தான் கொண்ட கொள்கைகளில் உறுதியாக நின்றவர். வெறுமனே லட்சிய கோட்பாடுகளை வெறுமனே ஏட்டிலே காணாது அவற்றை வாழ்வியலோடு இணைத்து வாழ்ந்து காட்டியவர். அந்த வகையிலே தன்னுடைய திருமணத்திலே கூட புரட்சியை ஏற்படுத்தியவர். இந்த பெண் சமுதாயத்திற்கு நாங்களும் பாரதி சொன்னது போல அடுப்புக்குள் பூட்டி இருக்கின்ற நிலைமைகளை எல்லாம் உடைத்தறிந்த பெண்களும் இந்த பட்டங்கள் வரலாம் ஆளலாம் என்பதனை எடுத்து காட்டுகின்ற வகையிலே அவருடைய திருமணம் அமைந்திருந்தது. அந்த திருமணத்திலே கூட ஒரு புரட்சி. தாலி என்பது பெண்களுக்கு ஒரு வேலி. அந்த தாலியை கூட பொதுவாக தாலி என்று சொன்னால் அம்மன் தாலி அப்படி செய்து கொள்வார்கள். ஆனால் இவர் அந்த தாலியிலே அறிவாளும் சம்மட்டியும் இருக்கக்கூடியதான ஒரு தாலியை செய்து புரட்சியை அன்றே அந்த திருமண பந்தத்திலே காதலர் இருவர் கருத்தொரு வித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்ற அவையின் அமுத வாக்கிற்கு அமைய தான் காதல் திருமணம் செய்தாலும் அந்த துணைவருடைய இலட்சிய போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க நல்ல இல்லறத்தை நடாத்தி அருமை புதல்விகளாக மூவரை பெற்று முத்தாக வளர்த்த பெருமைக்குரிய ஒரு இல்லத்து அரசு. அப்ப இவ்வாறு இல்லற வாழ்விலும் சரி, அவர் இலக்கிய பணிகளிலும் சரி, சமூக செயற்பாடுகளிலும் சரி, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டிய அவருடைய நினைவாக இந்த அரங்கு இன்று அமைந்து இந்த ஈழத்திலக்கிய நூல்களை அறிமுகம் செய்வது உண்மையிலே மிக போற்றுதற்கு உரியது. அந்த ஏற்பாட்டை செய்த இந்த தேசிய கலை இலக்கிய பேரவையை உண்மையிலே பாராட்டுகின்றேன். இந்த இன்றைய தேவை இந்த பள்ளி பருவத்திலே இருக்கின்ற சிறார்களை இந்த வாசிப்பு பழக்கத்திலே கொண்டு வருவதற்கு எவ்வாறான மாற்றங்களை செய்யலாம் என்று சிந்தித்து செயற்படுத்துகின்ற வெறுமனே வார்த்தைகளால் மட்டுமல்ல செயற்படுதான் எங்களுக்கு தேவை. அந்த வகையிலே இந்த தேசிய கலை இலக்கிய பேரவை காலத்துக்கு ஏற்ப வாசிப்பு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையிலே இங்கே நூல் அறிமுகம், அரங்க பண்பாடு இந்த ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த சிறார்களிடத்திலே வாசிப்பு பழக்கத்தை மிக வெகு ஆர்வமாக கொண்டு வரலாம் என்ற தனியாத தாகத்தோடு எத்தனை பேரங்களுக்கு இருக்கிறார்கள் என்பது இல்லை, இருக்கிறவர்கள் மாற்றத்துக்கு வித்திடுவார்கள் என்ற அசையாத நம்பிக்கையோடு நடை பயணம் போடுகின்ற இந்த தேசிய கலை இலக்கிய பேரவையை நன்றியோடு பாராட்டி அவர்களுடைய பணிகளுக்கு நாம் நம்மாலான ஒத்துழைப்பை நிச்சயமாக வழங்குவோம். அன்னாருடைய நினைவு அரங்கிலே ஈழத்து நூல்களை அறிமுகம் செய்து வைப்ப வந்திருக்கின்ற அத்தனை இலக்கிய ஆர்வலர்களையும் மீண்டும் நன்றியோடு பாராட்டி இம்முயற்சிக்கு வாழ்த்து கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.